இறை இயேசுவில் இனியவர்களே, தவக்காலம் இறைவன் நம் அருகில் இருக்கும் காலம், மனமாற்றத்தின் காலம், இறைவனின் இரக்கத்தை தேடும் காலம், சோதனைகளை சாதனைகளாக்கும் காலம், எண்ணங்களை வண்ணங்களாக்கும் காலம், ஆண்டவரின் அருள் தேடும் காலம், மனித உறவையும் இறை உறவையும் புதுப்பிக்கும் உன்னத காலம். ஆம், மாபெரும் இயேசு நம்மீது உள்ள அளவு கடந்த அன்பினால் நம்மை மீட்பதற்காக விலை மதிக்க முடியாத தன் உயிரை நமக்காக தந்து விரிந்த கரங்களால் நம்மை அரவணைத்து காக்கின்றார். எனவே நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் இயேசுவை தேடிச் செல்வதோடு கூட உயிருள்ள தேவனின் வார்த்தைகளை நம் உள்ளத்தில் பதித்து புத்துணர்வும் புதுவாழ்வும் பெற்ற மனிதர்களாக வாழ முற்படுவோம். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவை தேடிச் செல்வதோடு அவரில் நாம் என்றுமே வாழ முற்படுவோம். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை திருவசனங்கள் 21 முதல் 30 முடிய. இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நானோ மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடம் இருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.